நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா விஜய் வந்து சிஎம் ஆயிட்டாரு, அவர் அரணா நிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? தன்னையே பாதுகாத்துக்க தெரியல. கரூருடைய சம்பவத்திற்கு பிறகு ஒரு முறை கூட பேசவில்லை. 2 முக்கியமான நிகழ்வுல பங்கெடுத்தார். பாஜக களத்திலே இல்லையே, அப்படிதானே அவர் சொல்றாரு. களத்திலே இல்லாத யாருங்க திமுக எதிர்த்துட்டு இருக்கு? திருப்பரங்குன்றத்துல யாருங்க இருக்கிற களத்துல? சர்வசிக்ஷா அபியான் நிதியை நிறுத்தி வச்சிருக்கும் போது யாருங்க களத்துல நிக்கிறா? இதெல்லாம் தமிழ்நாட்டில் இதெல்லாம் யாருக்கு நடந்துகிட்டு இருக்கு? யார் நடத்திட்டு இருக்கிறா? நீட்டுக்கு எதிராக நம்ம மாணவர்கள் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா? அதுக்கு எதிராக யாருங்க நிக்கிறா? நமக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி நிதி பகிர்வு தராம இருக்கிறதுல யாருங்க நிக்கிறா? பட்ஜெட்லயே நம்ம பேரை சொல்லாம நமக்கு ஒதுக்கி வைக்காம யாருங்க நிக்கிறா? மெட்ரோ ரயில் திட்டம் நம்மை விட குறுகலான, நம்ம விட சாத்தியப்படுத்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு தரக்கூடிய மெட்ரோ வந்து மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் தரக்கூடாதுன்னு சொல்லும்போது அதுல யாருங்க நிக்கிறா? களத்துல இல்லையா? அப்போ இதான் மக்கள் பாக்குறாங்க இந்த கேள்வி எல்லாம். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இவர் லீடரா மாறுவாரா என்னுடைய விமர்சனம் நியாயமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதுக்காக சொல்றேன். நாளைக்கு இவர் என்னன்னு தெரியாது. இன்னைக்கு இவரை நம்பிக்கிட்டுலாம் போனா, நான் ஒரே நேரத்தில், நான் கால்குலேட்டிவா சொல்றேன், ஒரே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் எதிர்த்து எவன் எதிர்த்தாலும் மீண்டும் திமுக ஆட்சி தான். மார்க் மை வேர்ட்ஸ். எத்தனை பேர் எதிர்த்தாலும் திமுக ஆட்சி தான் மீண்டும். அப்ப திமுக ஆட்சிக்கு வந்து அங்கேயும் எடுத்துக்கிட்டு இங்கேயும் எடுத்துக்கிட்டு என்ன அரசியல் பண்ணி செய்ய முடியும்? நான் அடுத்த கட்டத்தை நோக்கி சொல்றேன். அதுக்காக யார் எதிர்த்தாலும் களத்துல நிற்போம், தலைவர் ராகுல் காந்தி பின்னால் நிற்கிறோம், அது வேற. ஒரு கால்குலேட்டிவ் பாலிடிக்ஸ் வர்றேன்னா அதான ஒரு ஆர்குமெண்ட் கரெக்டா இருக்கும். அப்ப எல்லா வகையிலும் நம்முடைய கொள்கை அளவிலும் ஒத்து செல்லக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்திக்கு நெருக்கமாக இருக்கிறார். அவரே சொல்றாரு அரசியல் சக்தியாக. என்னங்க பொழுதுக்கு நெருக்கமா இருக்கிறார். டெய்லி தலைவர் பக்கத்துல தூங்கி அவர் பக்கத்திலே பல்ல விளக்கிட்டு அவர் பக்கத்திலே குளிச்சுட்டு அவளை தலை தொட்டிட்டு வராரா? எல்லாரையும் பெரிய மேல்மட்டத்தை தெரிஞ்சிருக்க மாதிரி அவரே தெரிஞ்சிருக்க. என்ன டெய்லி இப்படி நான் ட்வீட் போட்டுறவா, இல்ல நான் அமிச்சிட்டு இப்படி ஒன்று போட போறேன்னு கேட்டு போட்டுட்டு இருக்கிறாரா? இல்ல அப்படித்தான் அவ்வளவு நெருக்கமா இருக்கிறவர் தான் இப்படி எழுதினாரா? கேட்கறேன். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரா தலைவர் ராகுல் காந்தி? ஏன் அதுக்கு எதிர்ப்பு நிறைய பேர் கேட்பாங்க. கட்சியை வந்து பலகீனப்படுத்துங்கிற நோக்கத்துல கேள்வி கேட்கறவங்க கேட்பாங்க. இதெல்லாம் பார்த்த ராகுல் காந்தி நடவடிக்கை எடுக்கல, இதை கூட தான் பார்த்துருப்பாரு. அப்ப இதை கூட பார்த்துட்டு நடவடிக்கை எடுக்க முட்டாரா? 100 பேர் கிடக்குறாங்க. அதை இருந்தாலும் ஒரு ஆளு எவனோ போவான், எழுதுவான், ஏதாவது எழுதிட்டு இருப்பான். இதுக்கெல்லாம பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. கட்சியில தலைவர் செல்வப்பெருந்துக்கு கவனத்துக்கு வர்றது, அதை நடவடிக்கை எடுப்பதற்காக அனுப்பி வைக்கிறாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அவருக்கே மரியாதை. யாருக்கு? பிரவீன் சக்கரவர்த்தி ரேஞ்சு அவ்வளவுதான். பிரச்சனை என்ன? தேர்தல் நெருக்க நேரம் அப்படிங்கிறதுனால இவர் பேசுவதெல்லாம் பேசு பொருளாவது. எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, உடனே நடவடிக்கை எடுக்கல, இது பலகீனப்படுத்துதா இல்லையா கட்சியை? அப்படி ஒரு தேசிய கட்சியில் எடுக்க மாட்டார்கள். அதுதான் நான் எங்கள் தலைமையை நான் டிஃபெண்ட் பண்றேன். ஏன்னா அப்படி நீங்க பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமி நடவடிக்கை எடுக்க முடியுமா? அப்படி பார்த்தா தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் அண்ணாமலைக்கு நடந்த பிரச்சனை வந்து ஓப்பனா பிரஸ் மீட்ல வந்துச்சு, அப்படி நடவடிக்கை எடுக்க முடியுமா? அப்படிலாம் ஒரு தேசிய கட்சியில எடுத்தவங்க நடவடிக்கை எடுக்க முடியாது.